கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 34வது வசனம். மத்தேயு 12:34. மேத்யூ 12:34. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இப்போ அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு? விரியன் பாம்பு குட்டிகளே. ஏன்னா இவங்க என்ன பண்றாங்க? இவங்க தாங்கள் எப்படி தப்பித்துக் கொள்ளணும்னு தான் சொல்லி பார்க்குறாங்களே ஒழிய, அவங்க நாங்கள் மாறணும் என்று நினைக்கவில்லை. ஏன்னா யோவான் ஸ்நானகன் இவங்களை பற்றி சொல்லும்போது மத்தேயு 3வது அதிகாரத்தில் அவங்கள்ட்ட பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? எப்படி நீங்கள் ஒரு காட்டில் தீ வந்த உடனே அந்த தீயிலேருந்து தப்பிச்சு கொள்ளலான்னு சொல்லி இந்த பாம்பு குட்டி என்ன பண்ணும்? வேகமாக வரும். ஆனால் என்ன ஆயிரும்? அதில் அழிஞ்சு போயிடும். அதே மாதிரி தான் இவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? தப்பித்து கொள்ளணும்னு பார்க்குறாங்களே ஒழிய தங்களுடைய வாழ்க்கை மாற்ற வேண்டும் என்ற ஒரு மாறுதலுக்கு இல்லை. ஏன்னா காரணம் என்ன? அவங்க பொல்லாதவங்களா இருக்கிறாங்க. மத்தேயு 15வது அதிகாரம் 18வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது, வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளோ மனுஷனை தீட்டுப்படுத்தாது. ஆனால் 17வது வசனம் சொல்றாரு, வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போகும் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? அப்போ என்ன? உனக்கு உள்ளே போகிறது பிரச்சனை இல்லை, வாய்க்குள்ளே போகிறது பிரச்சனை இல்லை, வாயிலிருந்து வெளியே வர்றது தான் பிரச்சனை. அப்போ என்ன சொல்கிறாரு? இருதயத்தின் நிறைவினால தான் வாய் பேசும். நீங்கள் உள்ளுக்குள்ளே என்ன போட்டு வச்சுருக்கீங்களோ, உங்கள் இருதயத்தில் என்ன நிறைவாய் இருக்கிறதோ அதுதான் வார்த்தைகளாக வெளியே வரும். யாக்கோபு தன் நிருபத்தில் யாக்கோபு 3வது அதிகாரத்தில் இந்த நாவை குறித்து அநேக காரியங்களை சொல்கிறாரு. ஏன்னா எப்படி நாவு ஒரு சின்ன அங்கம் தான் நம்மளுடைய சரீரத்தில். ஆனால் அது எவ்வளவு பொல்லாதான அங்கம், அதை எப்படி நம்ம மட்டுப்படுத்த வேண்டும், அது என்ன செய்யும் என்பதை குறித்து மிக தெளிவாக அதை குறித்து நிறைய சொல்லி கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் தயவு செய்து யாக்கோபு 3வது அதிகாரத்தில் 2லிருந்து 12 வரை உள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக நேர்த்தியாக பார்க்க முடியும். அதனால தான் எபேசியர் 4வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லும்போது, கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வர வேண்டாம், மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள வார்த்தைகளை மாத்திரம் நீங்கள் பேசுங்க என்று சொல்லக்கூடியதான். அப்போ எப்படி உங்களால் அது பேச முடியும்னா, உங்கள் இருதயத்தில் நீங்கள் என்ன வைத்திருக்கிறீங்க, உங்கள் இருதயத்தில் என்ன போட்டு வைத்திருக்கிறீங்களோ அதுதான் வார்த்தைகளாக வெளியே வரும். ஏன்னா உங்கள் வாய் மட்டும் தனியாக பேச முடியாது. உங்கள் இருதயத்தில், உங்களுடைய உள்ளான மனிதனில் என்ன இருக்கிறதோ அதுதான் வெளியாக, வாய் வெளியாக வரும். அப்போ எனக்கு அருமையானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவது என்னன்னா, நீங்கள் பொல்லாதவனா நல்லவனாங்கிறது உங்கள் இருதயத்தில் இருக்குது. அப்போ வெளியரங்கமான மாறுதல் அல்ல, உள்ளான ஒரு மாறுதல், உள்ளான மனுஷனில் ஒரு மாறுதல் வரும்போது தான் நீங்கள் வெளியரங்கமான காரியங்களை செய்வீங்க. சரி, இந்த நாளில் அந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ நீங்கள் அதை சொன்னதும் உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு சிலர்கிட்ட நீங்கள் ஆலோசனைன்னு சொல்லி போனீங்கன்னா, அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க பதில் பூரா உலக பிரகாரமான பதிலே சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க என்ன? உலக பிரகாரமான மனுஷன். இப்போ ஒரு சிலர்கிட்ட போய் நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க எப்போ பாரு பயமாக இருக்குது, பயமாக இருக்குது, பயமாக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்ன? அவங்க இருதயத்தில் அவங்களுக்கு பயம் ஆண்டு கொண்டு இருக்கு. ஒரு சிலர்கிட்ட நீங்கள் போங்க, நம்பிக்கையே இல்லாமல் பேசுவாங்க. எப்போ பாரு நம்பிக்கையே இல்லாமல் பேசுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க இருதயத்தில் ஒரு நம்பிக்கையே இல்லை. ஆனால் அதே இது ஒரு சிலர்கிட்ட போங்க, நீங்கள் போனாலே என்ன அவங்கக்கிட்ட ஒருத்தர்கிட்ட பேசுனீங்கனாலே உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தை, எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை பேசக்கூடியதா, ஒரு உற்சாகமாக பேசக்கூடியது இருப்பாங்க. காரணம் என்ன? அவங்க எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை உள்ளே வைத்திருக்கிறாங்க. ஒரு சிலர்கிட்ட போங்க, எப்பொழுதும் வசனத்தின் அடிப்படையில் தேவ வார்த்தையின் மூலமாய் உங்கள்கிட்ட பேசக்கூடியவங்களாக இருக்கிறாங்கன்னா காரணம் என்ன? அவங்க இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை நிரம்பி இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசும்போது, அவங்க பேசும்போது அவங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்குங்கிறத நம்மளால் மிக தெளிவாக கண்டுகொள்ள முடியும். இப்போ உங்கள் இருதயத்தில் என்ன இருக்குங்கிறத நீங்கள் என்ன பேசுகிறீங்கிறத கொஞ்சம் அப்படி போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா ஒரு சிலர் என்ன, எப்போ பாரு ஏதாவது ஒரு எதிர்மறையான காரியங்கள், இல்லை பயம், இல்லை
எதுவுமே சரியா வரல, எல்லாருமே எனக்கு எதிரா வேலை பார்க்குறாங்க, இப்படி பேசுவாங்க. ஆனா ஒரு சிலர் என்ன சந்தோஷமா கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். அப்படின்னா என்ன? அந்த இருதயம் முழுக்க முழுக்க கர்த்தரை நம்பி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டோமா? அப்ப எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்க வாய் பேசுச்சுன்னா, உங்க இருதயத்த தான் நீங்க பார்க்கணும். அப்ப ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல ஒரு புது சதையான இருதயத்த குடுங்க. உம்முடைய வார்த்தைகள என்னுடைய இருதயத்தில எழுதி வைக்கிறேன். அப்பொழுது நான் உமக்கு எதிராக பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போல, நம்முடைய இருதயத்த சுத்தம் பண்ணுவோமா? சுத்த இருதயம் உள்ளவர்களாய், நற்மனச்சாட்சி உள்ளவர்களாய் வாழ கற்றுக்கொள்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ எங்களுடைய இருதயத்தின் நிறைவினால தான் வாய் பேசுகிறது என்பதை அறிந்து கொண்டோம். எங்களுக்கு ஒரு நல்ல சுத்த இருதயத்தை என்னுள் உருவாக்கும் ஆண்டவரே. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெறும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.